தோற்ற போன காங்கிரஸ் 14-19 அதிக சீட்டு வந்ததுனால ஜெயித்தது மாதிரி ஒரு தோற்றத்தை மக்கள்கிட்ட கொடுக்குறத மோடி நான் தான் 3வது முறை பிரதமராக உட்காந்துருக்கிறேன், நீங்கள் கஷ்டப்பட்டு எதிர்க்கட்சி தலைவராக வந்திருக்கீங்க, ஏதோ நீங்கள் ஜெயித்தது மாதிரி ஒரு சீனை போடாண்டாம் அப்படிங்கிறத அவர் காட்டுறார். இந்தியா கூட்டணிக்கு யார் தலைவர்? ராகுல் பொய்யா தான் தலைவர் மாதிரி ஒரு ஷோவை காட்டிட்டு இருக்கிறார். அவர் தலைவர் கிடையாது. அடுத்த இந்தியா கூட்டணிக்கு ஒன்றும் பிரைம் கேண்டிடேட் ராகுல் காந்தி இல்லை. தான் பெரிய மோடிக்கு இணையான தலைவர் மாதிரி ஒரு ஷோவை காட்டுறாங்க. அதை மோடி இன்னைக்கு பேரசைட்னு சொல்லி நம்ம எல்லாத்தையுமே அலர்ட் பண்ணிட்டாங்க. நீட் தேர்வு தான் பேசிட்டே வராங்க, அவங்க தடை பண்ணணும் அப்படின்றத முக்கிய கருத்தாக வச்சுட்டு வராங்க. எப்படி அதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க? நீட்டுக்கெல்லாம் தடை வராது, நீட்டு நடக்கும். அதைத்தான் விஜய் அவர்களுக்கு முன்னெடுத்துக்காரோ? விஜய் திமுகவின் ஊதுகுழலாக இருக்கிறார். 2026 தான் ஒரு மிகப்பெரிய களமாக பார்த்துட்டு வருது. அதில் நாம் தமிழர் கட்சியுடைய ரோலும் பாஜக ரோலும் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? பிரைமரி போல்ஸா சபார்டினேட் போல்ஸாங்கிறத தெளிவுபடுத்தாத விஜய் தரப்புக்கு சீமான் தலைமையில் தான் கூட்டணி, விஜய் வேணா வந்து சேர்ந்துக்கலாங்கிற பாணியில் அவங்க சொல்லிட்டாங்க. அதிமுக கூட்டணியில் சீமானாங்கிற ஒரு கருத்து அந்த போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவித்ததும் உடனே வருது. சீமான் அதை கிளியர் பண்ணி எங்கள் தலைமையில் தான் கூட்டணின்னு சொல்லிட்டாரு. ஸ்டாலின் தோற்கடிக்கப்பட முடியாதவர் அல்ல, அந்த 1-1க்கு நான் முயற்சி பண்ண தயாராக இருக்கிறேன். 25% மேலே ராமதாஸ் மாம்பழம் எடப்பாடியில் எடுத்துட்டாங்கன்னா 16ல் முன்னிறுத்தி அன்புமணியை சிஎம் கேண்டிடேட்டாக முன்னிறுத்தி போன மாதிரி அவங்க அன்புமணியை முன்னிறுத்தி போகிறதுக்கும் வாய்ப்பு உண்டு. பல ட்விஸ்ட் அண்ட் டான்ஸ் எல்லாமே நடந்துகிட்ருக்கோம். சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் அரசியல் ஆய்வாளர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள். வாருங்கள் அவரோடு பேசுவோம். சார் வணக்கம். சார் வணக்கம் தம்பி. சார், இப்போது மக்களவையில் நடந்த அந்த விவாதத்தில் ராகுல் காந்தி அவர்கள் அனல் பறக்க பேசியிருக்காரு. மோடி, அமித்ஷா உள்ளிட்ட மூத்த அமைச்சர்கள்லாம் பதற்றத்தோட தான் குறுக்கிட்டாங்க, நாளிதழ்கள்லாம் வருது. உங்களோட பார்வையில் எப்படி? மோடி நேற்று ரொம்ப சிறப்பாக பயல் சொல்லியிருக்கிறாரு. பேரசைட் ஒட்டுண்ணின்னு சொல்கிறாரு. 1-to-1 ஸ்டேட்லலாம் நீங்கள் ஒன்றும் ஜெயிக்கலை, வாக்கு வங்கியெல்லாம் ஒன்றும் உங்களுக்கு கூடலை, உங்களுக்கு சீட்டு வந்ததே தமிழ்நாட்டில் 10 சீட்டு வந்திருக்குது. அப்போ பேரசைட் திமுகவை ஒட்டுண்ணி நிற்கிறீங்கன்னு சொல்கிறாரு. இந்த இடத்துக்குள்ளே காங்கிரஸை மெயின் எதிரியாக வச்சு ஒட்டுண்ணிங்கிறத மோடி சொல்கிறாரு. ரொம்ப தெளிவாக அதை விளக்கம் கொடுத்து பேசுகிறாரு. அகிலேஷ் யாதவ் வச்சு ஜெயித்திருக்கிறீங்க யூபியில், சிவசேனா என்சிபியை வச்சு ஜெயித்திருக்கீங்க மகாராஷ்டிராவில், வெஸ்ட் பெங்கால்லையும் மம்தா பானர்ஜி வச்சு ஜெயித்திருப்பீங்க. மம்தா பானர்ஜி வந்து நீங்கள் வேண்டாம், நீங்கள் இல்லாமலே ஜெயிப்பேன்னு அவங்க ஜெயித்துட்டு போயிட்டாங்க. அப்போது நீங்கள் அடுத்த கட்டம் என்ன பார்ப்பீங்கன்னா, முஸ்லீம் வாக்குகளை தமிழ்நாட்டை நான் சொல்ல வரல, தமிழ்நாட்டில் ஒருத்தருக்கு ஒருத்தர் இன்டர்லாக்டு, அவங்க ஒன்றா இருப்பாங்க, அது பிரச்சனை இல்லை. முஸ்லீம் வாக்குகளை தேஜஸ்வி யாதவ்கிட்ட இருந்தும் அகிலேஷ் யாதவ்கிட்ட இருந்தும் நீங்கள் அதை உறிஞ்சி வளர பார்ப்பீங்க. அப்போ இப்போவே அகிலேஷ் யாதவையும் தேஜஸ்வி யாதவையும் சரத்பவாரையும் வந்து ஸ்டாலினை கூட சேர்த்துக்கலாம். மோடி அலர்ட் பண்ணுறாரு. காங்கிரஸ் ரோட்டுண்ணி உங்கள் பின்னாடி நின்று உங்கள் ஓட்டை உரிய பார்க்கும், முஸ்லீம் ஓட்டுக்கு தங்கள் தான் ஜவாப்தாரின்னு கொண்டு வர பார்ப்பாங்க. இது அஸ்ஸாமில் அஜ்மல் கான், ஆல் இண்டியா யுனைடெட் டெமோக்ராட்டிக் ஃப்ரண்ட், அவரை பலகீனப்படுத்தி காங்கிரஸ் முஸ்லீம் ஓட்டில் ஏறி போயிட்டாப்புல. கேரளாவில் முஸ்லீம் லீக்கும் காங்கிரஸும் தனிச்சுன்னா முஸ்லீம்கள் காங்கிரஸுக்கே போட்டுருவாங்கங்கிற ஒரு சூழ்நிலை வருது. ஸோ இந்த இடத்துல முஸ்லீம் ஓட்டை கையில் வச்சுருக்கக்கூடிய கட்சிகள்லாம் மம்தா பானர்ஜி மாதிரி அலர்ட்டாக இருங்க, அல்லது ஒட்டுண்ணி காங்கிரஸ் உங்களை உறிஞ்சிருவாங்கங்கிறத மோடி காங்கிரஸோட கூட்டணி கட்சிகளுக்கு, அதாவது குறிப்பாக காங்கிரஸ் மைனர் பார்ட்னராக இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளுக்கு தெள்ள தெளிவாக விளக்கத்தை கொடுத்துருக்கிறார். இல்லை, அவர் சொல்லியிருக்காரு 100க்கு 99 எடுக்கலை, 514 எடுத்திருக்காரு, 199 தான் எடுத்திருக்காங்கன்னு சொல்லி அதை சாடி இருக்காரு. அது எப்படி பார்க்குறீங்க? கண்டிப்பாக தோற்ற போன காங்கிரஸ் 14-19 அதிக சீட்டு வந்ததுனால ஜெயித்தது மாதிரி ஒரு தோற்றத்தை மக்கள்கிட்ட கொடுக்குறத மோடி நான் தான் 3வது முறை பிரதமராக உட்காந்துருக்கிறேன், நீங்கள் கஷ்டப்பட்டு எதிர்க்கட்சி தலைவராக வந்திருக்கீங்க, ஏதோ நீங்கள் ஜெயித்தது மாதிரி ஒரு சீனை போடாண்டாம் அப்படிங்கிறத அவர் காட்டுறார். இல்லை, அதில் பார்த்தீங்கன்னா முக்கியமாக பேசப்படுறது, அவர் பாஜக மேலே அதிருப்தி இருந்தாலும் இந்தியா கூட்டணி சேர்ந்தவர்களுக்கு ஒரு பாரத பிரதமர் பேசும்போது எதிர்க்கட்சியில் இருந்தவங்களாம் பயங்கர அமளியில் ஈடுபட்டாங்க. இது வந்து முதிர்ச்சி இல்லாத தனத்தை தான் காட்டுதா? அதுங்க அப்படி தான் ஈடுபடுவாங்க, அது அவங்க ஸ்டைல், அதுதான். அதை நம்ம முதிர்ச்சியின்மை அது இதெல்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஒன் திங் ஷுவர், என்டிஏக்கு லீடர் மோடி, சந்திரபாபு நாயுடுக்கு லீடர் மோடி என்டிஏங்கிறதுல, நிதிஷ்குமாருக்கு, ஷிண்டேக்கு, எல்லாத்துக்கும், சிராக் பஸ்வானுக்கு, அனுப்பிரியா பட்டேலுக்கு, உபேந்திர குஷ்வாவுக்கு, எல்லாத்துக்கும் மோடி லீடர். அது தெளிவாக இருக்குது. இவங்கெல்லாம் எம்பிக்கள் வச்சுருக்கிறாங்க. உபேந்திர குஷ்வா ராஜ்யசபா அமைச்சராக போகிறாரு. ஆனால் இந்தியா கூட்டணிக்கு யார் தலைவர்? ராகுல் பொய்யா தான் தலைவர் மாதிரி ஒரு ஷோவை காட்டிகிட்டு இருக்கிறார். அவர் தலைவர் கிடையாது. இந்தியா கூட்டணிக்குங்கிறது ராகுலை வந்து பிரைம் கேண்டிடேட்டாட்டு யாரும் ஏற்றுக்கல. இப்போ இன்னைக்கு ஆப்போசிஷன் லீடராக 99 எம்பிக்கள் உள்ள கட்சிக்கு வந்துட்டாங்கிறதுக்காக அடுத்த இந்தியா கூட்டணிக்கு ஒன்றும் பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் ராகுல் காந்தி இல்லை. அதை
இவர் அரவிந்த் கெஜ்ரிவால் ஏற்றுக்க மாட்டார், அகிலேஷ் யாதவ் ஏற்றுக்க மாட்டார், தேஜஸ்வி யாதவ் ஏற்றுக்க மாட்டார், சரத்பவார் ஏற்றுக்க மாட்டார். வேணா போனா போட்டுன்னு திமுக கழக தலைவருக்கு மு.க. ஸ்டாலின் ஒருத்தர் மட்டும்தான் ஏற்றுக்குவார். அவர் கூட 2024 ஸ்டாலினை முன்னிறுத்தி தான் அந்த வாக்கை எடுத்தார். இந்தியாவை ஸ்டாலின் முடிவு பண்ணுவார், தமிழ்நாட்டை காத்துட்டோம், இந்தியாவை காப்போம்னு தான் ப்ரொஜெக்ஷன் பண்ணி அதை எடுத்தார். ஒரு வேளையில் ஸ்டாலின் மட்டும் 19 பண்ண மாதிரி 24 பண்ணலை, 29 பண்ணலாம். வேறு யாரும் ராகுல் காந்தி தலைவராக ஏற்றுக்க மாட்டாங்க. இதெல்லாம் மறைச்சிக்கிட்டு தான் பெரிய மோடிக்கு இணையான தலைவர் மாதிரி ஒரு ஷோவை காட்டுறாப்புல. அதை மோடி இன்னைக்கு பேரசைட்டுன்னு சொல்லி எல்லாத்தையுமே அலர்ட் பண்ணிட்டாப்புல. இல்லை, ராகுல் காந்தி அவர்கள் பேசுகிற முக்கியமான இதெல்லாம் வந்து மைக் ஆஃப் பண்ணிட்டாங்க, அவை குறிப்பில் எடுத்துட்டாங்கலாம் குற்றச்சாட்டுலாம் வைக்கிறாங்க அவங்க மாறி மாறி. அப்படி நடந்திருந்தால் அது தேவையற்ற ஒன்றுன்னு தான் நான் பார்க்குறேன். இல்லை, அது மைக் ஆஃப் பண்ணதை கூட காட்டிலும் சபாநாயகர் அவர்கள் கை கொடுக்கும்போது கூட எனக்கு வந்து நிமிர்ந்து நின்று கொடுத்தாரு, மோடி அவர்களுக்கு குனிந்து நின்று கொடுக்குறாரு, இது மரபை மீறிட்டார் அப்படிலாம் மாதிரி குற்றச்சாட்டு சபாநாயகர் மேலேயும் வைக்கிறாங்களே. அதான் சபாநாயகர் சொல்லிட்டேனே, வயது மூத்தவர்களுக்கு மரியாதை கொடுப்பேன்னு தெளிவுபடுத்திட்டாரு. இல்லை, தொடர்ந்து இதில் பேசப்பட்ட முக்கியமான ஒரு கருத்துனா நீட் தேர்வு தான் பேசிகிட்டே வராங்க. அது தடை பண்ணணும் அப்படின்றத முக்கிய கருத்தாக வச்சுட்டு வராங்க. எப்படி அதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? நீட்டுக்கெல்லாம் தடை வராது, நீட்டு நடக்கும். நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், நீட்டு சிஏ எல்லாம் இட் வில் கண்டினியூங்கிறத நான் தெளிவாக சொல்லிட்டேன். பட் தமிழ்நாட்டில் இதெல்லாம் எதிர்த்து பேசுனா ஒரு ஆதரவு கிடைக்கும், அதுக்கு எல்லாருமே பேசுவாங்க. இல்லை, அதைத்தான் விஜய் அவர்கள் முன்னெடுத்திருக்காரோ? விஜய் திமுகவின் ஊதுகுழலாக இருக்கிறார். திமுகவின் கொள்கைகளை சொல்லக்கூடிய திமுகவின் ஊதுகுழலாக விஜய் மாறிட்டார். ஆனால் ஊதுகுழலாக இருக்கிறதுக்கு திமுக அங்கீகரிக்கலை. அவங்க சிஏ எதிர்த்தார் விஜய். எந்த ஒரு திமுக அணி கேண்டிடேட்டாவது விஜய் சிஏ எதிர்க்கிறாரு, விஜய் ரசிகர்கள் எங்களை ஆதரிக்காங்கன்னு சொன்னாங்களா? விஜய் ஒரு பொருட்டாக மதிச்சாங்களா? அவங்க இன்னைக்கு 47% வாக்கெடுத்து 39 சீட்டையும் ஜெயித்திருக்கிறாங்க. யாராவது விஜய் எங்களை ஆதரிக்கிறாரு, சிஏ எதுக்குறாரு, விஜய் ரசிகர்கள் ஓட்டு எங்களுக்கு தான்னு விஜய் ஒரு சக்தியாட்டி யாராவது மதிச்சாங்களா? அதை மதிக்காமலே சிஏ எதிர்ப்பில் அவங்க வெற்றி பெற்றுட்டாங்க. வெற்றி பெற்ற திமுக அணிக்கு சிஏ எதிர்ப்பு, நீட் எதிர்ப்புன்னு ஒரு ஊதுகுழலாக விஜய் இருந்துட்டு இருக்கிறார். இல்லை, இதை தாண்டி மோடி அவர்கள் பேசும்போது நல்லாட்சி அமைக்கிறதுக்கு எதிர்கட்சியிலே கூட துணையாக நிற்கணும்னு சொல்கிறாரு. அதை இந்தியாவுக்கு ஏற்கும்னு நினைக்கிறீங்களா நீங்கள்? கான்சென்சஸ் வேணும்னு மோடி சொல்கிறாரு. ஒரு சில தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த இடங்களில் கான்சென்சஸ் வரும். தொடர்ந்து பார்த்தீங்கன்னா பாஜக அப்படின்றது தமிழ்நாட்டில் வளர்ந்து வந்துட்டு இருக்குன்னு ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்கு, இன்னொரு பக்கம் எங்கே வளர்ந்துச்சு அப்படின்னு கேள்விகளை திமுக அதிமுக போன்ற கட்சிகள்லாம் கேட்டுட்டு இருக்கு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அண்ணாமலை அவர்கள் வெளிநாட்டுக்கு போகிறாரு, இப்போ வந்து பாஜக தலைமையிடம் இங்கே காலியாக இருக்க போகுது அப்படின்ற மாதிரிலாம் பேச்சுவார்த்தைகள் எடுத்துகிட்டு வருது. தமிழக பாஜகவுக்கு வேல்யூ அடிஷன் அண்ணாமலை தான். மோடிக்கு பெரிய அசட்டாக இருக்கிறது அண்ணாமலை தான். அண்ணாமலை கொங்கு வேளாளர் கம்யூனிட்டி ஓட்டை எடப்பாடி பழனிசாமிகிட்ட இருந்து பிரித்து எடுத்துட்டாரு. கோயம்புத்தூரில் 30% மேலே வாக்கை பெற்றுட்டாரு. ஈஸ்வரனுக்கு 15% வாக்கு இல்லை, தேமுதிக ஆதரவு இல்லை, மதிமுக ஆதரவு இல்லை. இது இல்லாமலே 30% மேலே வாக்கை பெற்று அவர் இன்னைக்கு வந்து 17% அதிமுக தள்ளிட்டார். தேமுதிக இல்லைன்னா, விஜயகாந்த் சிம்பதி ஃபேக்டர் இல்லைன்னா அதிமுக அங்கே டெபாசிட் இழந்திருக்கோம். 3ஆம் இடத்துக்கு நீலகிரியில் தள்ளிட்டார், பொள்ளாச்சியில் தள்ளிட்டார், மற்ற இடங்கள்லாம் அவர் உள்ள ஊடுருவிட்டார். ஸோ கொங்கு வேளாளர் கம்யூனிட்டி ஓட்டில் அண்ணாமலை எடப்பாடி பழனிசாமியை பெரிய அளவுக்கு பலகீனப்படுத்திட்டார். அதே வேளையில் இன்னொன்னே நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன், வன்னியர் வாக்கில் டாக்டர் ராமதாஸை எடப்பாடி பழனிசாமி பெரிய அளவில் பலகீனப்படுத்திட்டார். இது உண்மை. சேலத்தில் 38% வாக்கெடுத்திருக்கிறாரு. பாமக சேலத்தில் 9% தான் வாக்கெடுத்திருக்குது. இன்னும் சொல்லப்போனால் எடப்பாடியிலே 9% தான் பாமக வாக்கெடுத்திருக்காங்க. ஓமலூரில் 12% வருதுன்னு சொன்னால், ஓமலூரில் அண்ணாமலையை வச்சு கொங்கு வேளாளர் ஓட்டு மாம்பழம் சின்னத்துக்கு வந்திருக்குது. ஸோ கொங்கு வேளாளர்கள் மத்தியில் அண்ணாமலை எடப்பாடியை பலகீனப்படுத்திட்டாரு, வன்னியர் மத்தியில் டாக்டர் ராமதாஸை எடப்பாடி பலகீனப்படுத்திட்டாருங்கிறது தான் டேட்டா, உண்மை நிலைமை. இல்லை, தொடர்ந்து பார்த்தீங்கன்னா பாஜகவில் பல பேர் கட்சியை விட்டு நீக்கப்பட்டாங்க. இது தனிநபருடைய ஒரு இதுக்காகவா இல்லை கட்சி மேலிடம் எடுக்க முடிவாக தான் பார்க்குறீங்களா? அதை கட்சியில் அதை மேலிடம் அதை ஏற்றுக்கிட்டு தானே போகிறாங்க. இல்லை, முக்கியமாக இப்போ எதிர்கட்சிகள் மொத்த இந்தியா கூட்டணி மேலேயும் வைக்கிற ஒரு குற்றச்சாட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா, அரசியலமைப்பு சட்டத்தை பற்றி பேசுறதுக்கு தகுதியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. எதன் அடிப்படையில் சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அது மாறி மாறி லாவணி அரசியலில் பேசுகிறது தானே. சரி, இப்போது அடுத்தடுத்து தமிழ்நாடு 2026 விக்கிரமாண்டி தேர்தல் ஒரு பக்கம் இருந்தாலுமே 2026 தான் ஒரு மிகப்பெரிய களமாக பார்த்துட்டு வருது. அதில் நாம் தமிழர் கட்சியுடைய ரோலும் பாஜக ரோலும் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? 2026 மார்ச் மாதம் தான் இது முடிவுக்கு வரும். திமுக அணி இன்டாக்டாக இருக்கும். அங்கே வெற்றி பெற்றவங்க, ஸ்டாலின் கொடுக்குறது எம்பி போஸ்ட்டு, எம்எல்ஏ போஸ்ட்டு, இது மேயர் போஸ்ட்டு. பட்டு சமூக வலைத்தளங்களில் திமுககாரங்க ஒன்றும் ஆக்டிவாக இல்லை, அது வேறு விஷயம். வெப்பிலெல்லாம் திமுககாரங்கெல்லாம் ஆக்டிவாக இல்லை. வெற்றி பெற்றவங்க அப்படி காம்ப்ளசண்ட்டாக தான் இருப்பாங்க. பட் அவங்க வெற்றி பெற்றவங்க வெற்றி பெற்ற
கட்சிகள் வந்து இன்டாக்டாக அப்படியே நிற்கும். இதை நான் வந்து ஸ்டாலினுக்கு வெற்றியாக கூட சொல்லலை, ஸ்டாலினும் அதை அவரோட வெற்றியாக கிளைம் பண்ணலை. கூட்டணி தான் வெற்றிக்கு அச்சாணின்னு சொல்கிறாரு. நான் சொல்லக்கூடிய கருத்தை தான் ஸ்டாலின் என்டால்ஸ் பண்ணுறாரு. அவங்க கட்சி அவங்க இது. நான் ஏற்கனவே சொல்லிட்டு வந்த கருத்தை தான், ஒரு காம்பினேஷனில் இருக்காங்க, கெமிஸ்ட்ரியில் ஜெயிக்கிறாங்கங்கிறது தான் ஸ்டாலினை மையமாக வச்சு அவங்க வெற்றியை பெற்றிருக்காங்க. இந்த அணி அப்படி இன்டாக்டாக தொடரும். இதில் இருந்து தேமுதிக, புதிய தமிழகம் ரெண்டு பேருமே திமுக ஆப்ஷனை பேசின கட்சிகள் தான். பட் அவங்க ஏடிஎம்கேல இருக்காங்க. திமுக ஹவுஸ்ஃபுல்லாக இருக்குது. ஏடிஎம்கே அணியில் தேமுதிக தொடருவாங்க. புதிய தமிழகம் டவுட்ஃபுல்லாக இருக்குது. நாம் தமிழர் சீமான் தன் தலைமையிலான அணின்னு சொல்லிட்டார், தெளிவாக அதை சொல்லிட்டார். விஜய் தரப்புக்கு வந்து அதை கிறிஸ்டல் கிளியராட்டு பலன் நிரூபிக்காத, பிரைமரி ஃபோல்ஸா சபார்டினேட் ஃபோல்ஸாங்கிறத தெளிவுபடுத்தாத விஜய் தரப்புக்கு சீமான் தலைமையில் தான் கூட்டணி, விஜய் வேணால் வந்து சேர்ந்துக்கலாங்கிற பாணியில் அவங்க சொல்லிட்டாங்க. என்டிஏ இன்டாக்டாக இருக்குது. விக்ரவாண்டி கேண்டிடேட்டை அண்ணாமலை தான் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாரு. அன்புமணிங்கிற வன்னியர் சங்க நிர்வாகியை அண்ணாமலை தான் கேண்டிடேட்டாக, பாமக நிர்வாகியை அண்ணாமலை தான் கேண்டிடேட்டாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. ஸோ இவங்க இப்படி இன்டாக்டாக 4 முனையாக இருக்கிறாங்க. தேர்தல் தேதி அறிவித்த பிறகு 26 மார்ச்சில் தான் என்ன ஏதுங்கிறதெல்லாம் தெள்ள தெளிவாக நமக்கு தெரிய வரும். இன்னும் 20 மாதம் இருக்குது. அதுக்கடையில் ஒவ்வொருத்தரும் தங்களுக்கான நரேட்டிவை செட் பண்ணி கொண்டு போயிட்டுருக்கலாம். இப்போது மோடி சீமான சிஎம் கேண்டிடேட்டாக சொல்லதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிற ஒரு நரேட்டிவ் கூட ஊடகங்களில் ஓடிட்டு இருக்குது. பலரும் அது சம்பந்தமான பிரதிவாதங்களை பண்ணிகிட்ருக்கிறாங்க. அதிமுக கூட்டணியில் சீமானாங்கிற ஒரு கருத்து அந்த போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவித்ததும் உடனே வருது. சீமான் அதை கிளியர் பண்ணி எங்கள் தலைமையில் தான் கூட்டணின்னு சொல்லிட்டாரு. ஸோ இது எல்லாமே வந்து 2026 மார்ச்சில் தான் தெரிய வரும். அதுவரை அவங்கவுங்க நரேட்டிவை அவங்கவுங்க பாணிக்கு அவங்கவுங்கள அடித்து விடலாம். யாரும் எதுவும் கேட்க முடியாது. அப்படி இப்படின்னு எல்லாமே யுகம்தான், எல்லாமே கதைகள் தான். எல்லாரும் அவங்கவுங்க கதைகளை சொல்லிகிட்டே இருக்கலாம். யார் சொல்கிறது சரியாக வருதுங்கிறது 26 மார்ச்சில் தான் தெரியும். அதுவரை பல அரசியல் மாற்றங்கள், பல மூவ்ஸ் அண்ட் கவுண்டர் மூவ்ஸ், பல ட்விஸ்ட் அண்ட் டான்ஸ் எல்லாமே நடந்துகிட்ருக்கோம். இல்லை யூகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா கூட நாம் தமிழர் கட்சி மோடியோடு இணைவதற்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? கொள்கை ரீதியாக மாற்றங்கள் வராதா? எண்டு ஜஸ்டிஃபைஸ் த மீன்ஸ்ன்னு மோடி வந்து சீமானை சிஎம் கேண்டிடேட்டாக சொல்லலாம். இப்போ சீமானே அதுக்கு கடுமையாக எதிர்க்கத்தான் செய்வார். மனித குலத்தின் எதிரின்னு தான் அதை சொல்கிறாரு. பாஜகவில் உள்ள எல்லாருமே வந்து கொள்கை இல்லாத கூட்டணி, அது பொருந்தா கூட்டணி ஆயிரும், அப்படி தான் அதில் விமர்சனங்கள் வைக்கிறாங்க. எது எப்படின்னாலும் உண்மை நிலைமை வந்து 2026 மார்ச் ஏப்ரலில் தான் தெளிவாக தெரிய வரும். இதுக்கும் ஒரு பாசிபிலிட்டிஸ் இருக்குங்கிறத நம்ம கொளுத்தி போட்டோம். அது பளபளன்னு பரவிட்டு இருக்கு. அவங்கவுங்கெல்லாம் பதறாங்க, சிலவங்க கிண்டல் பண்ணுறாங்க. வரட்டு, ஒரு விவாதம் வந்து ஒரு முடிவும் தெளிவும் வரட்டு. ஸோ விவாதத்தை நம்ம வரவேற்கிறோம். மார்ச் மாதம் தான் தெரியுன்றீங்க. அப்போ 2026 மார்ச்சில் தான் எல்லாமே ஃபைனலைஸ் ஆகும். இல்லை, நீங்கள் சொன்னது படி இது 4 முனை போட்டியாக தான் இருக்குமா, இல்லை மாற்றங்கள் ஏற்பட்டு 5 முனை போட்டி போவதற்கும் வாய்ப்பு இருக்கா? 4 முனை போட்டியாக இப்போ இருக்குது. விஜய் கமல்ஹாசன் விஜய் மாதிரி தனிச்சு போட்டின்னு சொல்லிட்டாருன்னா 5 முனைன்னு சொல்லிடலாம். ஏன்னா ஒரு பாப்புலர் ஹீரோ, அந்த மரியாதை அவருக்கு கொடுத்துடலாம். அவர் வந்து எதுவுமே சொல்லாமல் இருக்கிறாரு. அரசியல் விமர்சகர்கள் தான் பார்வையற்றவர்கள் யானையை பார்த்த மாதிரி அவர் ஒன்றும் சொல்லலைங்கிறத கூட கண்டுபிடிக்க முடியாமல் அறியாமையில் பேசிகிட்டு இருக்கிறாங்க. சார், ஒரே ஒரு விளக்கம் மட்டும். இந்த இடத்துல திமுக ஆளும் கட்சியாக இருக்குது. மற்ற கட்சிகளெல்லாம் பிரிந்து வாக்குகளை பிரிக்கும் பட்சத்தில் அவங்க கட்சி ஓட்டுகளை மட்டும் வைத்து மீண்டும் ஆட்சி அமைக்கிறது வாய்ப்பு இருக்கும்ல திமுகவுக்கு? 1-1 தான் மு க ஸ்டாலினை தோற்கடிக்க முடியும். ஸ்டாலின் தோற்கடிக்கப்பட முடியாதவர் அல்ல. அந்த 1-1க்கு நான் முயற்சி பண்ண தயாராக இருக்கிறேன். அதுக்கு கட்சிகள் ஒத்துழைக்கணும். இப்போது நாம் தமிழர் வந்து மக்களவைத் தேர்தலில் 2 மடங்கு உயர்த்துவாங்கன்னு சொன்னேன். 2 மடங்கு தான்னு சொன்னங்க. தப்பாக யாரும் அதை புரியாண்டாம். நான் எதிர்பார்த்தது வேற. நான் ப்ரிடிக்ட் பண்ணது 2 மடங்குக்கு மேலேன்னு தான் ப்ரிடிக்ட் பண்ணேன். அது எல்லாருக்கும் தெளிவாக தெரியும். மக்களவைத் தேர்தலில் 2 மடங்கு ஆக்கும்போது சட்டமன்ற தேர்தலில் 3 மடங்கு ஆக்குவாங்க நாம் தமிழர்னு ரிசல்ட் வர்றதுக்கு முன்னே நான் சொன்னேன். அப்போ என் கணக்குப்படி சட்டமன்ற தேர்தலில் நாம் தமிழர் தனிச்சு போட்டுட்டா 20% வாக்கு வரும். அப்போ அவங்க 8% வாக்குக்கு யாருக்கிட்டே வந்து கூட்டணி போக மாட்டாங்க. தங்களை பிரைமரி ஃபோல்ஸாக சொல்லக்கூடியவங்க தான் அவங்க கூட்டணி போவாங்க. ஸோ இது நாம் தமிழரோட ஒரு பொசிஷன். விஜய் சீமான ப்ரொஜெக்ட் பண்ணால் விஜய் ஒரு கேட்டலிஸ்ட் ஃபோல்ஸ் ஆட்டு விஜய்க்கு என்ன சீட்டு கொடுக்கலாமோ அந்த சீட்டை கொடுத்து சீமான் கூட்டணியில் விஜயை சேர்த்துக்கலாம். மோடி பிரைம் மினிஸ்டர் ஆஃபர் கொடுத்தாருன்னா அதுவும் ஒரு வேளையில் மெட்டீரியலைஸ் ஆகலாம். இந்த சூழ்நிலைக்குள்ளே சீமானுக்கு 214லையும் தனிச்சே போட்டியிடக்கூடிய ஒரு முடிவும் எடுக்கலாம். ஒரு ஈக்குவல் ரேஞ்சில் எடப்பாடி கூட கூட்டணி போகலாம். எது எப்படினாலும்
2026 மார்ச் ஏப்ரலில் தான் உண்மை நிலைமை தெரிய வரும். என்னை பொறுத்தவரை சீமான் 234லையும் சமூக நீதி பார்வையில் கூட்டணி போகிறது அவருக்கு நான் சொன்னது மாதிரி பெரிய வளர்ச்சியை கொடுக்குங்கிறது என்னோட பார்வை. ஏன்னா நான் இதை மக்களவைத் தேர்தல் ரிசல்ட்டுக்கு முன்னாடியே நான் பதிவு பண்ணியிருக்கேன். மக்களவையில் 2 மடங்கு வந்தால் சட்டமன்றத்தில் 3 மடங்கு மேலே வருவாருன்னு நான் பதிவு பண்ணியிருந்தேன். அதுக்கான வாய்ப்புகள் சீமானுக்கு இருக்குது. அவர் தான் முடிவெடுக்கணும். சாதக பாதங்களை பார்த்து அவர் முடிவெடுப்பார். திமுக அணி இன்டாக்டாக இருக்குன்னு சொல்லிட்டேன். என்டிஏ 18% வாக்கில் இருக்கிறாங்க. அவங்களும் பலமாக தான் இருக்கிறாங்க. ஒருவேளையில் டாக்டர் ராமதாஸ் வந்து விக்கிரவாண்டியில் 25% வாக்குக்கு மேலே பாமக போயிட்டுன்னா அன்புமணியை சிஎம்மா முன்னிறுத்தி கூட அவர் போகலாம். 10.5 முன்னிறுத்தி கூட டாக்டர் ராமதாஸ் வந்து 214 2016 மாதிரி களம் போகலாம். ஏன்னா 10.5ல் டாக்டர் ராமதாஸுக்கு தெளிவான ஸ்டாண்ட் இருக்குது. மு.க. ஸ்டாலினுக்கு தெளிவான ஸ்டாண்ட் இருக்குது. எடப்பாடி பழனிசாமி வலமும் போகாமல் இடமும் போகாமல் நடுப்பில் இருக்கிறாரு. அவர் அங்கிட்டும் இல்லை இங்கிட்டும் இல்லை நடுவில் போய் அடிபடக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இந்த 10.5% நிலைப்பாட்டில் இருக்கார். அதை சொல்ல முடியாமல் தான் அவர் வந்து எடப்பாடியில் களத்துக்குள்ளே வரல. ஸோ 25% மேலே ராமதாஸ் மாம்பழம் எடப்பாடியில் எடுத்துட்டாங்கன்னா 16ல் முன்னிறுத்தி அன்புமணியை சிஎம் கேண்டிடேட்டாக முன்னிறுத்தி போன மாதிரி அவங்க அன்புமணியை முன்னிறுத்தி போகிறதுக்கும் வாய்ப்பு உண்டு. இப்போ அவங்க திமுக வேண்டாம் அண்ணா திமுக வேண்டாம் என்டிஏல இருக்குன்னு சொல்கிறாங்க. என்டிஏ கேண்டிடேட்டாட்டு பாமக கேண்டிடேட்டை அண்ணாமலை தான் அனௌன்ஸ் பண்ணுறாப்புல. அண்ணாமலை ஒரு சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட்டுக்கு தகுதியானவராட்டு என்டிஏலையும் இருக்கிறாரு. ஸோ இதெல்லாம் எப்படி வருது என்ன சூழ்நிலை வருதுங்கிறது வந்து 26 மார்ச்சில் தான் தெரியும். அதுவரை அவங்கவுங்க ஆசையை சொல்லிட்டு இருக்கலாம். நான் so many பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு எல்லா பாசிபிலிட்டிஸையும் நான் மக்கள் மத்தியில் தூக்கி போடுறேன். ஓகே சார், அரசியல் களம் அடுத்தடுத்து சூடாக இருக்க இந்த நேரத்தில் அண்ணாமலை அவர்கள் பார்த்தீங்கன்னா நாடாளுமன்றத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை எடுத்துக்காட்டி புகைப்படத்தையுமே காமிச்சிருக்காரு செங்கோல் குறித்து. அந்த செங்கோலை பார்த்தீங்கன்னா இங்கே மதுரை எம்பி சு வெங்கடேசன் அவர்கள் இங்கே தமிழ்நாட்டில் தூக்கி பிடிச்சிட்டு அங்கே போயிட்டு நாடாளுமன்றத்தில் இது வந்து பெண்களை அடைவுபடுத்துவதற்கான ஒரு செங்கோல் அப்படின்னு சொல்லி பேசினதா அண்ணாமலை வந்து சொல்லியிருக்காரு. இது வந்து அரசியலே கிடையாது, அரசியல்வாதிகள் அழகு இல்லை அப்படின்னு கூட பேசியிருக்காரு. எப்படி பார்க்குறீங்க அதை? இப்போ வந்து பிஜேபி இந்த இஷ்யூவில் ஒரு சைடு நிற்கிறாங்க. அதில் லூசர்ஸ் அண்ட் கேனர் தேரியில் ஒரு சைடை பிஜேபி பார்க்குறாங்க, மற்ற சைடு பிஜேபிக்கு எதிராக இருக்கிறாங்க. குறிப்பாக அதில் திமுக அணி தெளிவாக கம்யூனிஸ்டுகள் அதில் டாமினேட் பண்ணியிருக்காங்க. இதில் சாதக பாதகத்தில் ஒரு சைடு பிஜேபி இன்னொரு சைடு திமுக அணி இருக்காங்க. உங்கள் நேரத்தை ஒதுக்கி பகிர்ந்தமைக்கு ரொம்ப நன்றி. தொடர்ந்து பேசுவோம். இந்த சேனல் 5 தமிழில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப நல்ல சேனல், மக்களுக்கான ஒரு சேனல். நீ கட்டாயமாக பகிருங்க. நன்றி.